Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதமும் சேனைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். இது செய்யிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ சேனைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாம். அதுக்கு வந்து நான் 3 பல்லு பூண்டை வந்து மெலிசா கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய், அப்புறம் அரை வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸா. அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த சேனைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேனைக்கிழங்கு, அதை போட்டுடுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து காயை எடுத்துடலாம். இப்போது இந்த சேனைக்கிழங்கை வந்து வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் எது மெயினானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் ரொம்ப மெயின். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பிரியாணிக்கு போடுற மசாலா. அந்த மசாலா வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் இதில் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வரேன் தெரியல, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து நம்ம வீட்டுக்கு போடுற கரம் மசாலா இருக்குது பாருங்களேன், அந்த மசாலா. அப்புறம் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துடலாம். அதே பேன்லேயே நான் வந்து எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பட்டை தூள் இருக்குது இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எப்போவுமே. கரம் மசாலா தூள் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அம்மா தரேன்டா, பூண்டு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கும் ப்ளஸ் அந்த காய்க்கும் தேவையானது உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் மிதமான தீயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும், கரிஞ்சிடக்கூடாது, மெதுவாகவே வதக்கி எடுக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. இப்போது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம், வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேனைக்கிழங்கு, அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். இதை வந்து நல்லா பிரட்டி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாம் மசாலா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான தீயிலேயே இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிரட்டி எடுக்கணும். மூடி வச்சு கூட வேக வைக்கலாம், நான் வந்து மூடி வைக்கல. கொஞ்சம் நேரம் இது அப்படியே அந்த மிதமான தீயிலே வேக வச்சோம்னா நல்ல முறுவலாக டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாற்றிடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 2 பேர்த்துக்குன்றதுனால 3 பேருக்குன்றதுனால நான் வந்து 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்திருக்கேன். அதை வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், இது வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து மசிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கையில் வந்து மசித்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குல மசாலா சேரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த கரம் மசாலா கொஞ்சம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் அகலமான பேனாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதையும் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் இந்த எண்ணெய்க்கெல்லாம் தேவை இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து மசாலா வந்து பிரட்டி எடுக்கணும். இந்த மசாலா வாடை போகணும். அந்த போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சட்டியில் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சாதம் போட்டு கிளறணுன்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் கொஞ்சமாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டி எடுக்கணும். சாதம், உருளைக்கிழங்கு எல்லாம் பிரட்டி எடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடும். இப்போ சாதம் கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்குல மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். சாதத்துக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து போட்டு பிரட்டி எடுக்கணும். போடும்போது இந்த மாதிரி எப்போ சாதம் கிளறினாலும் இந்த மாதிரி தோசை பிரட்டியில் தான் கிளறணும். ஏன்னா சாதம் வந்து உடையக்கூடாது. பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கால நான் வந்து பிரட்டி எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா சாதம் வந்து முழுசாக அப்படியே இருக்குது, உடையாமல். நம்ம வந்து கரண்டி போட்டு ரொம்ப இப்படி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிளறணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து சாதம் உடஞ்சி போயிடும். அப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது குலைவாக இருக்கும், நல்லாவே இருக்காது சாதம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லஞ்ச் பாக்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதம், சேனக்கிழங்கு வறுவல். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.